ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, க்ரோ பேக்கில் தக்காளி 2 தக்காளி வச்சுருக்குங்க. எத்தனை எங்கள் வீட்டில் தக்காளி வச்சுருக்கோமோ அத்தனை தக்காளியும் காமிக்க போகிறோம். இதோ இப்போ நான் காமிக்கிறேன்ல, அதான் இது ஒன்றா அது ஒன்று 2. இதை நீங்கள் குச்சை வச்சு கட்டணுங்க. நீங்கள் மண்ணை நல்லா ஈரப்பதமாக வச்சுக்கோங்க. கெட்டியாக வச்சுருந்தீங்கன்னா அதை உடச்சி விடுங்க. நீங்கள் மாடி வீட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்கலாம் செடி. இது கீழே வச்ச செடி. இதையும் அப்படி தான் குச்சை வச்சு கட்ட வேண்டிதான். இல்லை இப்போ தாங்க கொஞ்சோண்டு பிஞ்சு வந்திருக்குங்க. 4, 5, 6, 4 பிஞ்சு வந்துருக்குங்க. பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. பூ பிஞ்சு இதெல்லாம் வச்சுருக்குங்க. அடுத்த செடியில் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இதை பாருங்கள். இதை இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு கிளையில் எத்தனை தக்காளி இருக்கும். நீங்கள் உரம் வைக்கிற பொறுத்து தாங்க இருக்குது. நீங்கள் கெமிக்கல் வச்ச உரம் வச்சா ஒரு மாதிரி ஆகிடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது ஆட்டை பக்கத்தில் விட்டு கட்டுறது தான். அது எந்த செடியை வேணாலும் சாப்பிடுங்க. அதனால் உயிரினங்களை தனியாக வளர்த்து வளங்க. இதை நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கங்க. எந்த செடிக்கு பக்கத்தில் இருந்தாலும் வச்சுக்கலாம். பஞ்சகாவியாவும் தெளிக்கணும். பஞ்சகாவியா, மீன் அமிலம், வாழைப்பழ தண்ணி இதெல்லாம் தெளிக்கணுங்க. இதாங்க ஆட்டுக்கான புல். இப்போ ஆட்டுக்கு புல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோங்க. ஆட்டுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் ஆட்டுக்குட்டி என்னோட கோழிங்களையும் காமிக்கிறேங்க. இப்போ நம்ம போயிட்டே இருப்போம். கேட்டு வந்தனால இறக்கி விட்டுட்டு திரும்ப ஏற்றிட்டு திரும்ப போயாச்சு. இப்போ இன்னொரு கேட்டு இருக்குது. அதையும் ஓப்பன் பண்ணி ஆட்டையும் ஆட்டுக்குட்டியும் பார்க்க போகிறோங்க. இதாங்க பெருசாக வந்துச்சுல, இப்போ அதான் எங்கள் கருப்பி. இதான் என் குட்டி. பாருங்கங்க, புல்லை ஆட்டுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் போடுங்க. கீழே போடாதீங்க. இப்போ பிக்சரில் காமிக்கிறது தான் கருப்பி. முதல்ல வாங்கினது இது. கருப்பிக்கு பிறந்த குட்டி மக. இதாங்க கோழி. மொத்தம் 3 கோழிங்க. அந்த 2 ப்ரௌன் கலரும் ஒன்று அங்கே கருப்பும் நிற்கிதுல, அதான் எங்கள் கோழி. இன்னும் முட்டை வைக்கிறதுக்கு அடுத்த மாதம் தாங்க இருக்குது. இப்போ கீழே நான் நின்றுட்டுருக்கிற இடம் குப்பை கூடம். இது சப்போட்டா. எத்தனை சப்போட்டா இருக்குது பாருங்க. எல்லாம் உரத்தை பொறுத்து தாங்க இருக்குது.
நீங்கள் தண்ணி அளவாக தான் ஊற்றணும், ரொம்ப அதிகமாகலாம் ஊற்றக்கூடாது. இது மாமரம். இத்தனோண்ட மாமரத்துலேயே எத்தனை பிஞ்சு பாருங்க. ஒரு கிளையில 2 மாங்காய். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வச்சு காமிக்கிறேங்க. இதாங்க இந்த மாமரத்தோட சைஸே. இது வந்து வாழை மரம், செவ்வாழை வாழை மரம். இந்த பக்கம் ஃபுல்லாகவே மாமரம் தான், வாழை மரம் தான். இது மிளகா பாருங்க, பச்சை மிளகா. இன்னும் கொஞ்சம் நல்ல காஞ்ச மிளகே ஆகிடுங்க. இது ஸ்டேஜ் வந்துருச்சுங்க இந்த வாழை மரம். இது வந்து இப்போ தாங்க வரப்போகுது. இது கொய்யா செடி. முன்னாடி காய் கொடுத்துட்டு இருந்துச்சு, இப்போ ஏன் காய் கொடுக்கலன்னு தெரியல. கமெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இது வந்து இது சப்போட்டா. மொத்தம் எங்கள் வீட்டில் வந்து 2 சப்போட்டா. அது வந்து முன்னாடி பார்த்தது வந்து நெல்லிக்காய். இங்கே பாருங்க, இது எங்கள் வீட்டில் 3 தென்னை மரம், ஒரு லெமனு, 4 வாழை மரம், 2 மாங்காய் மரம், ஒரு லெமனு. இப்போ லெமனை போய் பார்க்க போகிறோம். இப்போது லெமன் ஒன்று படுத்துருக்கேன், அதை போய் பறிக்க போகிறேங்க. இதை காமிக்கிறப்பாங்க. இதோ பாருங்கங்க எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் இதெல்லாம் இப்போல்லாம் அதிகமாக வாங்கிக்கிறதே இல்லை. இது ஒரு பூச்செடிங்க. கண்ணில் வச்சோன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இது வந்து பன்னீர் ரோஜா. இது நல்லா சாப்பிட்லாம், நம்மளே சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது தேனில் ஊற வச்சு கூட சாப்பிட்லாம். வாழை மரத்துக்கு கீழே பார்த்தீங்களா, இதான் வல்லாரங்க. இது வாழை மரம். இது பெரிய மாங்காய் மரம், ஒட்டுக்கன்று தாங்க. இதோ சின்னதுலேயே தார் விட்டுருக்க பாருங்க. எல்லாமே ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததை வந்து கட்டை வச்சு ஊனிருங்க, இல்லைன்னா அவ்வளோதான், உடஞ்சிரும். இது அங்கே பாருங்க, பூனை வந்து எங்கடா போகிறதுன்ட்டு தேடிட்டுருக்கு. ஜம்ப் பண்ணிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது 2வது தென்னை மரங்க. முன்னாடி பறிச்சல அந்த லெமனு. இது வந்து இப்போ நாங்கள் எப்படி தண்ணி பாய்ச்சுறோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ. இது ஃபுல்லாக வெண்டைக்காய் தாங்க.
வெண்டைக்காய் முளைச்சோன்னே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி அறுவடை பண்ணும்போதும் ஒரு வீடியோ போடுறேங்க. பாருங்கள், இப்போ வந்து தண்ணியை வந்து அப்படியே உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். இந்த பாத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பாத்தியில் போட்டுருவாங்க. இது 3வது மாமரங்க. மொத்தம் 5 பாத்திங்க. 5 பாத்திலையும் வெண்டைக்காய் தாங்க. முன்னாடி போட்டிருக்கோம்ல அது வந்து ஆட்டு உரம். அப்புறம் இங்கே வந்து நடுப்புற போட்டிருக்கோம்ல அதுலேயும் ஆட்டு உரம் தான் இருக்குது. அதை வந்து மண்ணை போட்டு மூடிட்டோங்க. இப்போ தண்ணி திறந்து விட்டாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் உங்களால் ஸ்ப்ரே பண்ண முடிஞ்சால் ஸ்ப்ரே பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணாதீங்க. அந்த பக்கம் தண்ணி போடுறதுனால நான் இந்த மாதிரி தண்ணி போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் தாங்க நல்லா ஊட்டச்சத்தாக இருக்கும் ஒரு செடிக்கு. அறுவடை வரும்போது நான் உங்களுக்கு காமிச்சு தருவேன். இந்த மாதிரி போட்டுட்டு வேறு என்னென்ன வேலையோ அதை பார்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அடுத்தடுத்த பாட்டியில் போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. சரி, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் பெல் ஐகானும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.